அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பாடப்பகுதியில் பெண்கள் இயக்கம், சுற்றுச்சூழல் இயக்கம், மனித உரிமைகள் இயக்கம், இந்த 3 பகுதிகளை நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல்ல பெண்கள் இயக்கம். பெரும்பாலும் இந்த பாடப்பகுதியில இந்தியாவோட ஒட்டுமொத்த பகுதியில ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சராசரி வளர்ச்சியை இந்தியா எதிர்நோக்கி கொண்டிருந்தது. நகரங்கள், கிராமங்கள், நகரம் சார்ந்த கிராமங்கள், குக்கிராமங்கள் என்று ஒவ்வொரு பகுதி ஏற்றவாறு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இந்த வளர்ச்சியில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது ஒவ்வொரு சமூக வளர்ச்சியும் ஒரு கிராம வளர்ச்சியாக, எல்லா கிராமங்களும் சேர்ந்து ஒரு நகர வளர்ச்சியாக, எல்லா நகரங்களும் சேர்ந்து ஒரு மாநில வளர்ச்சியாக, ஒட்டுமொத்த மாநில வளர்ச்சியும் ஒரு இந்தியாவின் வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. ஆக இந்த வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு ஒரு குடும்பத்துடைய ஒரு வளர்ச்சி என்பது அது பெண்களை சார்ந்ததாக இருக்கும். அதுபோல ஒரு சமூக வளர்ச்சியிலும் சமூக பங்களிப்பிலும் பெண்களுடைய பங்கு விகிதம் அதிகமாக இருந்தது. ஆக அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த பாடப்பகுதி வடகிழக்கு பகுதியில் உள்ள பெண்கள் இயக்கங்கள், சுற்றுச்சூழல் இயக்கங்கள், மனித உரிமை இயக்கங்கள், இவையெல்லாம் ஒரு காலத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தோன்றி வளர்ந்து ஒரு சமூக பங்களிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆக இந்த பெண்கள் இயக்கமானது வடகிழக்கு பகுதியில் இந்தியாவுடைய பெண்களுக்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இனம், மொழி, சாதி போன்ற அமைப்புகளால் அவர்களுக்குள்ள ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அடையாளம் காணப்படுகிறது. அப்படி அடையாளம் காணப்பட்ட பகுதிகள் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்கள். அந்த இயக்கங்கள் அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும் ஒரு ஒற்றுமை உணர்வையும் ஒரு சமூக வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் அவருடைய வளர்ச்சிக்கும் ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த வளர்ச்சியின் அடிப்படையில் தான் ஒரு குழுவாக அவருக்குள் ஏற்படுத்தப்பட்டு ஒரு அணி திரட்டப்படுகிறது. அந்த குழுவினுடைய பண்புகள், வடிவங்கள் இவையெல்லாம் காலப்போக்கில் மாற்றப்படுகிறது. இந்த பிராந்திய பெண்களின் இயக்கமானது பல்வேறு சவால்களையும் சந்தித்து அதற்கான முடிவுகளையும் சாதகமாக்கி கொண்டு அவர்களுக்குள்ள வரம்புகளையும் அவர்கள் வரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய பிராந்திய மற்றும் பிற பகுதிகளில் புலப்படும் இயக்கங்கள், இந்த வடகிழக்கு பகுதியானது பூகோள அடிப்படையில் ஒரு சமதளமான, மற்ற மாநிலங்களை போன்று சமமான ஒரு பகுதியாக இருப்பதில்லை. இந்த வடகிழக்கு பகுதியில் அனைத்தும் மலைகளுக்குள் கிராமங்களும் நகரங்களும் ஒரு இனம் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு ஒரு சாதாரண ஒரு சாலைகளாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் ஒரு முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இயற்கை அமைப்புகளாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் காடு சார்ந்த பகுதிகளாகவும் மலை சார்ந்த பகுதிகளாகவும் இயற்கை சூழல் மிகுந்த ஒரு பகுதிகளாகவும்
ஒரு குழுவாகவும் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிராந்திய மக்களின் பகுதியில் முதலில் பாலின அடிப்படையில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை அடையாளப்படுத்தப்படுகிறது. அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறைகள், சில தீண்டல்கள், ஆக அவர்கள் அந்த சமூகத்தில் எந்த சூழலில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுகின்றன, அவர்கள் சொல்லும் காரணங்கள் அடிப்படையில் தான் நமக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் வெளியே தெரிய ஆரம்பிக்கின்றது. ஆக இந்த பகுதிகளில் ஒரு இயக்கம் தோன்றுவதற்கு பாலின் அடிப்படையில் உள்ள வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த பெண்கள் மத்தியிலேயே பல குழுக்கள், பல பிரிவுகள், மொழி அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் இவர்களெல்லாம் பிரிந்திருக்கிறார்கள். அங்கு ஒரு போதுமான கல்வி அறிவு மிக குறைவாக இருக்கின்றது. அதற்கான சூழலும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கின்றது. இந்த சூழலில் அந்த சமூகங்களில் ஒரு குடிப்பழக்கமும் மிக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலான ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துகிற ஒரு பகுதியாகவும் அதில் பெண்களுடைய பங்கும் இருப்பதனால் அந்த சமூகம் சற்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்படுகிறது. ஆக இதை முழுமையாக அடையாளப்படுத்தி அதற்கான ஒரு சரியான வழிகாட்டுதலை ஏற்படுத்தக்கூடிய இந்த இயக்கமானது அந்த மாநிலங்கள் அந்த இயக்கமானது ஒற்றுமை முறையிலும் அதன் மூலம் இந்த இயக்கம் தான் செய்யப்படும் போதுதான் ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வெளிக்கொண்டுவதற்கான ஒரு அமைப்பாக இது தொடங்கப்பட்டது. இப்படி தொடங்கப்பட்டு அவர்களுக்கு போதிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவருடைய சமூக பங்களிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளில் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்குள் ஏற்படுகின்ற ஜனநாயகத்தின் மாற்றத்தை, ஒரு ஜனநாயகத்தை வழிபடுத்துவதற்கான அல்லது ஒரு ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக அவருடைய பங்களிப்பு முதலில் தொடக்கம் குறைவாக இருந்தாலும் காலப்போக்கில் அது அதிகமாக இருந்தது. அப்படித்தான் அவர்களை வாக்கு அளிப்பதற்கும் தேர்தலில் தங்களுடைய பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்கும் தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதற்கும் அல்லது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவதற்கும் அல்லது அரசியலுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் இந்த பெண்கள் அமைப்பு படிப்படியாக சில கொள்கைகளையும் வரையறை செய்து கொண்டனர். அப்படி செய்யும் பொழுது கல்வியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெண்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறார்கள். பெண்கள் படிக்க துவங்குகிறார்கள். இது ஆரம்பத்தில் ஒரு சிறிய அமைப்பாக தொடங்கப்பட்டாலும் இந்த வடகிழக்கு பகுதியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த இயக்கங்கள் செயல்பட தொடங்கியது.
இந்த இயக்கமானது ஒரு சமூக இயக்கமாகவும் ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தையும் அரசியல் அடிப்படையில் அவர்களுக்கு போதுமான பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அதை பரப்புரை செய்கிறார்கள். இந்த சமூக இயக்கங்களானது ஒரு பக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த வடகிழக்கு பகுதிகளில் கிளர்ச்சிகள், இந்த கிளர்ச்சியின் மூலம் இன வன்முறைகள் அதிகமாக நடைபெற்ற ஒரு பகுதியாகவும் இருந்தது. சட்டத்தை கையில் எடுப்பது, தவறாக புரிந்து கொண்டு கலவரத்துக்கும் பல்வேறு இடர்பாடுகளுக்கும் அரசுக்கு எதிர்ப்பான ஒரு கொள்கை முடிவை எடுத்து அதன் மூலம் தங்களுடைய கிளர்ச்சியை வலிமைப்படுத்தினார்கள். ஆக இந்த கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக அரசு அசாம் ரைபிள் படையை AFSCPA என்று சொல்வார்கள், அந்த படையை உருவாக்கி அதன் மூலம் கட்டுப்படுத்த தொடங்கியது. அதற்கு உதவியாக ராணுவத்தையும் பயன்படுத்தியது. படித்த இளைஞர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாமலும் தங்கள் பகுதியை சரியான அளவில் புரிந்து கொள்ளாததிலும் இதன் அடிப்படையில் மக்கள் கிளர்ச்சியை நோக்கி பயணித்தார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் சட்டத்திற்கு புறம்பான போதைப் பொருள் பழக்கம் இதற்கு அடிமையாகவும் அந்த பகுதிகளில், இந்த மலைப்பகுதிகளில் அதிகமாக கிடைக்கக்கூடியதாகவும் இருந்தது. இப்படி ஒரு சூழல்தான் ஒரு பொதுவான சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கு தடை கற்களாக இருக்கின்றது. இதை உணர்த்துவதற்கு தான் பெண்கள் அமைப்பாக தோன்றி ஒரு பொதுவான சமத்துவத்தை, பெண்களுக்குள் ஏற்படுகின்ற பிரிவுகளை, அமைப்பு ரீதியாக உள்ள சில காரணங்களால் இனம் மொழியால் வேறுபட்டிருந்தாலும் இவர்களெல்லாம் ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில் சிறு சிறு குழுக்களாக அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் அமைப்பாக மாறப்பட்டு அவர்களை போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அந்த விழிப்புணர்வு மூலமாக அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பாதையை தீர்மானிக்கும் பொழுது அதை சார்ந்த பிற பெண்களும் அமைப்புகளில் ஒன்றாக சேர்கிறார்கள். அப்படித்தான் ஒரு பொதுவான ஒரு சமத்துவத்தை நாம் ஏற்படுத்த முடியும். இந்த பொதுவான சமத்துவத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் பெண்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் சமூகத்திலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிகிறது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது அந்த மாநிலத்துடைய மிக முக்கியமான ஒரு சூழலாக இருக்கக்கூடியது பெண்களுக்கான சுயமரியாதை, சுற்றுச்சூழல், அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய ஊழல்கள், இவற்றையெல்லாம் அவர்கள் பொது விவாதத்திற்கும் எடுத்துக்கொண்டு அதை திறம்பட கையாளுகிறார்கள். ஆக ஒரு சமூக வளர்ச்சியானது பெண்களுக்குள் ஏற்படுகின்ற சமத்துவத்தையும் ஒரு சகோதர பண்பையும் ஒரு விழிப்புணர்வையும் அந்த பெண்களுக்குள் ஏற்படுகின்ற சுயமரியாதை உணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் இந்த அமைப்புகள் எல்லாம் செயல்பட தொடங்கியது. அப்படி செயல்படும் போதுதான் ஒரு பொது விஷயங்களை,
அரசுக்கு கோரிக்கையின் மூலமாக அந்த கோரிக்கைகள் திட்டங்களாக, சட்டங்களாக, பிற்காலத்தில் பல்வேறு வடிவங்களாக அந்த மக்களுக்கே பயன்படும் வகையில் வந்தது. இப்படி சில அமைப்புகளால் தான் ஊழலுக்கான எதிர்ப்புகள் தொடங்கி இருக்கின்றது. அதே போன்று பெண்களுக்கான சுயமரியாதை, பெண்ணுரிமை, பெண்களுக்கான அடிப்படை உரிமைகள் இவையெல்லாம் காலப்போக்கில் அதிகமாக பேசப்பட்டது. ஆக பெண்கள் இயக்கமானது ஒரு பொதுவாக பாலின சமத்துவத்தை உள்ள வேறுபாடுகளை அறியப்படுகிறது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லைகள், பலாத்காரம், பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகள், வன்முறைகள், பெண்கள் வேலை செய்யும் இடங்களில் ஏற்பட தொல்லைகள், பெண்களுக்கான குற்றங்கள், இவையெல்லாம் இந்த பெண்கள் இயக்கம் மூலமாக வரிசைப்படுத்தப்பட்டன. அப்படி வரிசைப்படுத்தப்படும் பொழுது எதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும்? அது ஒரு காந்தியின் அடிப்படையில் ஒரு உண்ணாவிரதத்தின் மூலமாக அல்லது அரசோட கவனத்தை கொண்டு வருவதற்காக இத்தகைய அமைப்புகள் ஒன்று திரண்டு போராட ஆரம்பித்தார்கள். அந்த போராட்டமானது பல்வேறு முடிவுகளையும் எடுக்கப்பட்டு அந்த முடிவுகளுக்கு பல்வேறு தீர்வுகளையும் வழங்கியிருக்கின்றன. ஆக ஒரு இயக்கமானது பெண்களை ஒன்று சேர்த்து ஒரு செயல்களில் செயல்படுவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த அமைப்பானது ஒரு சமூக இயக்கங்களாக இருக்கின்றது. இந்த சமூக இயக்கமானது ஒரு சமூகத்துடைய பொறுப்புணர்வை உணர்த்துகிறது. ஆக பெண்கள் வீட்டிலிருந்து, தன் பிள்ளைகளிலிருந்து, குடும்பத்தில் இருந்து, தன் இனத்தில் இருந்து வேறுபட்டு ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய சமூக பங்களிப்பை உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் நாகா அன்னை அமைப்பு, நாகா மதர் அசோசியேஷன்ஸ், இது 1984 பிப்ரவரி 14 இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. இப்படி ஒரு அமைப்பு தொடங்குவதற்கு பல்வேறு நிகழ்வுகள், சம்பவங்கள், அவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்த கஷ்டங்களை ஒரு வழிகாட்டுதலுக்காக ஒரு அமைப்பாக தொடங்கப்பட்டது. இந்த அமைப்புடைய மிக நோக்கமாக மனித வளர்ச்சியில் இனி ரத்தம் சிந்துவதில்லை என்ற ஒரு நோக்கமாக கொண்டு இந்த குழு அமைக்கப்பட்டது. ஆக படித்த பெண்களிடத்தில் இப்படி ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த இயக்கங்கள் முதலில் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கங்களுடைய வளர்ச்சி, இந்த இயக்கங்களுடைய செயல்பாடுகள் பிற பெண்களையும் படிக்கும் சமுதாயத்தையும், ஏன் இதை தெரிந்து கொள்வதற்காக சமூக ஆர்வத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு பெண்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த கலந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த அமைப்பானது ஒவ்வொரு மாவட்டத்தை தாண்டியும் ஒரு மாநில அடிப்படையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றது. இப்படி ஒரு நாகா அன்னை அமைப்பானது பெண்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் ஒரு புத்துணர்வையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆக இந்த அமைப்பானது பிற மாநிலங்களுக்கு ஒரு உந்துதலாக
ஒரு வழிகாட்டுதலாக ஏற்படுத்துவதற்கு இந்த அமைப்பு ஒரு தூண்டுகோலாக இருந்தது. அதன் பிறகு 1997 நாகா மக்களுக்கும் குக்கி இன மக்களுக்கும் ஏற்படக்கூடிய சில சமூக பிரச்சனைகள், அந்த பிரச்சனை இரு பகுதி மக்களுக்கும் இடர்பாடுகள் நடைபெற்று மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை இந்த அமைப்பானது இரு மக்களையும் இவர்களுடைய கோபங்களையும் வருத்தங்களையும் இந்த உணர்வுகளை குறைக்க வேண்டும். இவருடைய ஒற்றுமை சமூக ஒற்றுமையாக மாற்றப்பட வேண்டும். அதற்கான பல்வேறு வழிகாட்டுதல்களும் திட்டங்களும் அரசு முன்வைக்கப்பட்டது. அத்திட்டங்களை நாகா அன்னை அமைப்பானது குக்கி என பெண்களையும் நாகா என பெண்களையும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. பல்வேறு விவாதங்களும் குழுக்களாக ஒன்றாக இணைந்து பேசப்பட்டு இந்த வன்முறைகளை நிறுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியது. ஆக இந்த வழிகாட்டுதல் என்பது மேற்கொண்டு போராட்டங்களை தொடராமல் இருக்க வேண்டும். அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இந்த அமைப்புகள் சார்ந்து பணி செய்ய வேண்டும். இத்தகைய சம்பவங்கள் மேலும் நடக்காமல் இருப்பதற்கு அதற்கான வழிகாட்டுதலை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இந்த அமைப்பு ஆனது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பதனால் இந்த வழிகாட்டியாக இருக்கும் பட்சத்தில் மற்ற தீவிர அமைப்பாக மாறாமல் இருப்பதற்கு இது உறுதிப்படுத்தியது. அந்த அடிப்படையில் தான் நாகா அன்னை அமைப்பானது நகராட்சியில் தன்னுடைய பங்களிப்பை அரசியல் பங்களிப்பை உறுதிப்படுத்தியது. 1992 பஞ்சாயத்து ராஜ் 73வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அன்றைய பாரத பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 1992 74வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் நகராட்சி கொண்டு வரப்பட்டது. ஆக இந்த நகராட்சியில் 74வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பிரதிநிதித்துவ தேர்தலில் பெண்கள் முதல் முறையாக பங்கெடுக்கப்பட்டது 2016. அப்படி பெண்கள் பங்கெடுக்கும் பொழுது அவர்களுக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை முழுமையாக பயன்படுத்தி அந்த பெண்களுடைய பங்கானது மிக முக்கியத்துவமாக அனைவராலும் பார்க்கப்பட்டது. முதலில் இந்த அமைப்புகள் ஒரு விழிப்புணர்வை நோக்கி ஒரு பயணமாக இருந்தார்கள். சமூகத்து தன்னாலான பணிகளை செய்தார்கள். ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தையும் தன்னிடத்திலிருந்து தொடங்கினார்கள், தன் குடும்பத்திலிருந்து தொடங்கினார்கள். இந்த மாற்றமானது ஒரு அதிகாரத்தில்
இருந்து பணி செய்து மக்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த 74வது சட்ட திருத்தம் நகராட்சியின் மூலமாக அவர்கள் செயல்பட தொடங்கினார்கள். ஆக இந்த அமைப்புகள் காலப்போக்கில், ஏன் நம் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே பெண்கள் அவர்கள் குறைந்த அந்த மொழி நாகாலாந்து மணிப்பூர் மொழியில் லாலுப் என்று சொல்வார்கள். இது பெண்களை கட்டாயப்படுத்தி வேலை செய்யுது, அதிக நேரங்களில் வேலை செய்யுது, குறைவான ஊதியங்களை வேலை கொடுப்பது, பெண்களை கடினமான வேலைகளுக்கு அதிக நேரமாக பயன்படுத்துதல், சில குற்றங்களுக்கு அது வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்கின்றது. ஆக இச்சூழல்கள் எல்லாம் இந்த நெப்லியான் என்ற அமைப்பானது இவற்றில் பெண்கள் ஒரு அமைப்பாக தொடங்கப்பட்டு பெண்களுக்கான உரிமைகளையும் அவர்களுக்கு ஏற்பட அநீதிகளையும் ஒரு போராட்ட அடிப்படையில், ஒரு காந்திய கொள்கையின் அடிப்படையில் தங்கள் கருத்துக்களையும் முன்வைத்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு சமூக மாற்றத்திற்கு கல்வி அறிவு முக்கியத்துவத்தையும், அந்த கல்வி அறிவு முக்கியத்துவத்தில் பெண்களுக்கான கல்வி அறிவை புகட்ட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்ற சமூகத்தில் ஏற்படுகின்ற ஆண்கள் குடிப்பழக்கத்தை விடுபடுவதற்கு பல்வேறு விழிப்புணர்வு போராட்டங்களையும் அங்கு முன்னிலைப்படுத்துவதற்கும் இந்த மெல்வாகா பாக்கி என்ற அமைப்பு தொடங்கப்பட்டு இந்த மக்களுக்கு போதுமான கால அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த பெண்களுக்கான அமைப்புகள் ஒரு குறுகிய காலத்தில் தொடங்கப்பட்டாலும் காலத்தின் அருமை கருதி, மக்களின் நலன் கருதி இந்த போராட்டங்கள், இந்த அமைப்புகள் இவையெல்லாம் தேவைப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம்தான்
ஒரு சமூக மாற்றமே ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு சமூக மாற்றம் ஏற்படும் பொழுது சில போராட்டங்கள் கலவரங்களாகவும் அரசுக்கு எதிர்ப்பாகவும் தொடங்கப்பட்டு அரசை எதிர்க்கும் வகையில் ஒரு வலிமை படைத்த ஒரு படையாக, ஒரு தீவிரவாத அமைப்பாக தொடங்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த காலகட்டங்களில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த காலகட்டங்களில் நடைபெற்றதை தடுப்பதற்காக அரசு அதற்கென ஒரு படையை உருவாக்கி அந்த படையின் மூலமாக அதனுடைய தீவிரவாதத்தையும் அதனுடைய பங்களிப்பையும் குறைக்கும் விதத்தில் கட்டுப்படுத்தியது. அதற்காக மத்திய அரசு ஆர்ம்டு ஃபோர்ஸ் உருவாக்கி போராடக்கூடிய சூழ்நிலை இன்றளவும் பேசப்படுகின்ற சமூக சேவையை இர்மான் சர்மிளா அவர்கள் இந்த பகுதியில் நடைபெறுகின்ற அநீதிகளை எதிர்த்து, பெண்களுக்காக நடைபெறுகின்ற குற்றங்கள், பாலியல் தொல்லைகள், பலாத்காரம், இல்ல பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகள், வன்முறைகள், பணி செய்கிற இடத்தில் ஏற்படுகின்ற கொடுமைகள், இவற்றையெல்லாம் வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் மூலம் தன் பக்கம் திரும்ப வைத்தவர் இந்த சமூக சேவி இர்மான் சர்மிளா அவர்கள். பெரும்பாலும் அவருடைய போராட்டங்கள் மிக கடுமையாக ஒரு உண்ணாவிரத ஒரு போராட்டமாக இருந்தது. அப்படி ஒரு உண்ணாவிரத போராட்டமானது ஒரு பக்கம் சமூக பிரச்சனைகளுக்காக அவர்கள் முன்னிறுத்தப்பட்டாலும் காலப்போக்கில் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் இந்த பகுதியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்ட இந்த அமைப்பானது, இந்த படையானது பிற்காலத்தில் பல்வேறு பெண்களுக்கு பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு சங்கடங்களையும் ஏற்படுத்தியது என்பதை சமூக சேவி இர்மான் சர்மிளா அவர்கள் தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக இந்த உலகுக்கு பறைசாற்றினார். அதற்கான நல்ல ஒரு முடிவு பல்வேறு தொல்லைகளுக்கு இவர் வடிகாலாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் அரசுக்கு தெரியப்படுத்தினார்கள். ஆக அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான
பிரச்சனைகளுக்கும் அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் அஸ்ஸாம் இந்த ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்ப வலியுறுத்தி ஏற்பட்ட போராட்டங்கள் தொடக்கத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் காலப்போக்கில் இது சற்று வலிமையாக இருக்க தொடங்கியது. இவர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளை அரசுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் இதன் மூலம் இக்குறைகள் ஏற்படாததற்கு வழிகாட்டுதலை ஏற்படுத்தியது. ஆக இந்த வன்முறைக்கு எதிரான பெண்கள் மற்றும் போராட்டமானது பிற்பாடு இந்த பெண்களுக்கான சுயமரியாதை, இனப்பாகுபாடு, கல்வி, தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் போன்றவற்றை கல்வியை படிப்பதற்கான ஒரு சூழலையும், அந்த கல்வியில் பெண்களுக்கான கல்வி ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்தப்பட்டது. இவற்றையெல்லாம் செய்யப்படும் பொழுதுதான் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இவையெல்லாம் சமூக வளர்ச்சிக்கு மிக தடையாகவும் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றதை அறியப்பட்டது. ஆக ஒரு சமூக வளர்ச்சிக்கு இவையெல்லாம் ஒரு தடை கற்களாக இருப்பதற்கு இத்தகைய அமைப்பு மூலமாகத்தான் அறியப்படுகிறது. அப்படி இந்த அமைப்புகள் தொடங்கப்பட்டிருந்தாலும் 1926 மகிழா சமிதி என்ற ஒரு அமைப்பானது ஒரு பெண்களுடைய வளர்ச்சிக்கு, பெண்களுடைய கல்வி அறியாமையை உணர்த்தும் வகையிலும், இந்த கல்வியுடைய அறியாமை என்பது அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெரியாததனாலும் அந்த குற்றங்களுடன் சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலையும், இவற்றையெல்லாம் தெரியாமலேயே இருப்பதற்கு இந்த கல்வி அறியாமைதான் ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஆக ஒரு தொடக்க கல்வியாக இருக்கட்டும், இடைநிலை கல்வியாக இருக்கட்டும், உயர்நிலை கல்வியாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் படிப்படியாக அந்த பகுதிகளில் இந்த மகிழா சமிதி என்ற அமைப்பு ஒரு அனைவருக்குமான ஒரு கல்வியாகவும், அதிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் ஒரு கல்வியாகவும் கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு கல்வி கொடுக்கப்படும் பொழுதுதான் ஒரு பாலின வேறுபாடு, அந்த பாலின வேறுபாட்டால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், அவற்றில் ஏற்படுகிற விளைவுகள், அதே போன்று பெண்கள் பணிபுரிகிற இடத்தில் ஊதிய வேறுபாடுகள், இவையெல்லாம் இந்த மகிழா சமிதி என்ற அமைப்பு முதலில் அது நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு ஒரு அமைப்பாக அல்லது
எல்லாம் அரசுக்கு தெரியும். மாற்றமானது பெண்களுக்கு ஒரு சரியான சமமான பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பானது மிக அடிப்படை கொள்கையாக பெண்களுக்கான கல்வியை முக்கியத்துவத்தை உணர்த்தப்பட்டது. பெண்களுடைய கல்வியின் சேர்க்கை அதிகரிக்கப்பட்டது. தொடக்க கல்வியிலிருந்து இடைநிலை கல்வியிலிருந்து உயர்நிலை கல்விக்கு வரை அதனுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது. இந்த கல்வியின் வளர்ச்சியின் வீதம் அதிகமாகும் போதுதான் அந்த கல்வியினுடைய மறு பிம்பமாக போராட்டங்கள் குறைய தொடங்கியது. ஒரு சேர்ந்து வாழும் ஒரு சூழலை ஏற்படுத்தியது. மக்களிடத்தில் ஒரு புரிதலை ஏற்படுத்தியது. மக்களுக்கான தேவைகளுக்கான கல்வியுடைய முக்கியத்துவம் ஒரு வேலைவாய்ப்பு மாற தொடங்கியது. ஆக இவையெல்லாம் வரும்பொழுது அவர்களுடன் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் ஒரு சமூக மாற்றமாக மாறி அந்த சமூக மாற்றத்தில் அங்கு இயல்பாக நடைபெறுகின்ற போதைப் பொருள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்கள் பயன்படுத்துவதிலிருந்து மக்கள் வெளிவர தொடங்கினார்கள். மக்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இப்படி ஒரு போராட்டம் இந்த அமைப்பானது பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும். மக்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும். தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி பூர்த்தி செய்யும் பொழுதுதான் அவருடைய அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். அந்த அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும் பொழுதுதான் அவர்கள் ஜனநாயக கடமைகளை முழுமையாக செயல்படுத்த முடியும். தன்னுடைய ஜனநாயக கடமைகளை வீட்டிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். அப்படி தொடங்கும் பொழுது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் தங்களுடைய பங்களிப்பை, அது வாக்காளர்களாக இருக்கட்டும், அல்ல தேர்தலில் பங்கெடுப்பதாக இருக்கட்டும், அல்லது அரசியலில் தங்களுடைய வேட்பாளராக பணி செய்வதாக இருக்கட்டும், இவையெல்லாம் ஜனநாயக தேர்தலில் பெண்களுடைய பங்களிப்பு தொடக்கத்தில் சற்று எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் காலப்போக்கில் அது விரிவடைய தொடங்கியது, விவாதிக்க தொடங்கியது. அந்த விவாதத்துடைய முடிவுதான் இந்த பெண்கள் அதிக அளவில் பங்கெடுக்க தொடங்கினார்கள். இந்த அதிக அளவில் பங்கெடுப்பதற்கு கல்வி ஒரு முக்கிய ஒரு சாதனமாகவும் அவர்களுக்கு தேவையாகவும் அவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் ஒரு சிறந்த கருத்துக்களை பேசுவதற்கும் இவையெல்லாம்
இப்படி சாதாரண மாற்றம் அமைப்பு மக்களுக்கு பணி செய்வதை ஒரு வழிகாட்டியாக இருந்தது. இந்த மிசோ என்ற பெண்கள் அமைப்பானது பெண்களுக்கான திருமண சட்டத்தை, அவருடைய வயது வரம்பையும், ஒவ்வொரு பிரிவுகளில் அந்த ஒவ்வொரு பிரிவு சாதி ரீதியான பிரிவுகளில் பெண்களுக்கான ஒரு திருமண சட்டம் என்பதை முழுமைப்படாத பொழுது அவற்றை ஒரு முழுமைப்படுத்தி ஒரு பெண்களுக்கான மிசோ பெண்கள் திருமண சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த பெண்களுக்கான அமைப்பானது ஒரு அமைதியை உருவாக்குதல் என்பதை நோக்கமாக கொண்டது. அப்படி ஒரு நோக்கமாக கொண்டு வரும் பொழுது அந்த பகுதிகளில் அதிகமாக கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மூலமாக அங்கு அதிகமாக நடைபெற்றிருந்த குழந்தை திருமணம் செயல்களை தடுக்கப்பட்டது. இது ஒரு சமூக குற்றமாக பார்க்கப்பட்டது. ஒரு போதிய வளர்ச்சி இல்லாமல் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் சாதி ரீதி அடிப்படையிலும் அல்லது தங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களுக்கு மாற்றக்கூடிய வகையில் இந்த உறவுகள் வலிமை சேர்க்கும் வகையில் இந்த திருமணம், அதாவது இந்த குழந்தை திருமணத்தை அதிகமாக அங்கு பயன்படுத்தப்பட்டார்கள். ஆக இந்த குழந்தை திருமணத்தை கட்டுப்படுத்துவதற்கும் ஒழிப்பதற்கும் இந்த மிசோ பெண்கள் அமைப்பு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பங்களிப்பை உறுதிப்படுத்தினார்கள். அப்படி உறுதிப்படுத்தும் பொழுதுதான் இந்தியாவில் அதற்கான சட்டங்களையும் இந்த குற்ற நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களையும் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இப்படி ஒரு மிசோ அமைப்பானது ஒரு சமூக பொறுப்புணர்வை உணர்த்தும் வகையில் இவற்றையெல்லாம் சரிவர செய்கிறார்கள். அதே போன்று பெண்கள் வேலை செய்யும் இடங்களில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள், அவர்கள் ஏற்படக்கூடிய துன்பங்கள், வேதனைகள், இவற்றையெல்லாம் வெளி சொல்வதற்கும் ஒரு அமைப்பாக இந்த மிசோ அமைப்பு பயன்படுத்தப்பட்டது. ஆக பெண்களுடைய கட்டமைப்பானது மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாக மாறக்கூடியதாக மாற தொடங்கியது. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் தெரியாமல் இருந்ததற்கு காரணம் இப்படி ஒரு அமைப்பு இல்லாத. நின்றார்கள், வெற்றி பெற்றார்கள். பிரதிநிதிகளை தன்னுடைய கருத்துக்களை சட்டங்களையும் அங்கு ஏற்படக்கூடிய ஒன்றாக சேர்ந்து
ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஆக இந்த விஷயங்களில் பெண்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். பெண்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறார்கள். காலப்போக்கில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவற்றை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் காலப்போக்கில் அவர்கள் அரசியலிலும் சமூகத்திலும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு அமைப்பு வளர்ச்சியடைவதற்கான ஒரு அமைப்பாக இருந்திருக்கின்றது. மேகாலயா, இந்த மேகாலயா மாநிலத்தில் குழந்தைகள், வயதானவர்கள், உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள், அவருடைய கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், சமூக பங்களிப்பாக இருக்கட்டும், இந்த மேகாலயா மொழியில் சுஜிக் கெய்மித்தை என்ற அந்த மொழியினுடைய ஒரு அமைப்பாக ஒரு ஏழை மக்களுக்கு படிக்க ஒரு தூண்டுதலாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக முதலில் தொடங்கப்பட்டு காலப்போக்கில் இந்த அமைப்பானது பல்வேறு பகுதிகளில் செயல்பட தொடங்கியது. அதனுடைய நீட்சியாக குழந்தைகள், வயதானவர்கள், உடல் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பல உள் அமைப்புகள் தொடங்கப்பட்டன. அவர்களை பற்றிய ஒரு விவாதங்களும் அவர்கள் காலத்தினுடைய கொடுக்கப்படுகின்ற தேவைகளையும் அத்தகைய பகுதிகளுக்கு, அந்த மக்களுக்கு போய் சென்றடையும் வகையில் இந்த சுஜிக் கெய்மித்தை என்ற அமைப்பு உறுதுணையாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த பகுதிகளில் முக்கியத்துவம் எல்லா பக்கங்களிலும் மலைகளால் சூழப்பட்டு இயற்கை சமவெளிகளாக இயற்கை வாழ் உயிரினங்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மேகாலயா பகுதிகளில்தான் கிழக்கு ஸ்காட்லாந்து என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆக இந்த மேகாலயா பகுதியானது இத்தகைய அமைப்பு மூலமாக எல்லோருக்கும் ஒரு தெரியும் ஒரு சூழலாக மாற்றப்பட்டது. அடுத்த தலைப்பாக நாம் சுற்றுச்சூழல் இயக்கங்கள். இந்த சுற்றுச்சூழல் இயக்கங்கள் ஆனது ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சி. அந்த இயக்கத்துடைய வளர்ச்சியானது வடகிழக்கு பகுதிகளில் 7 மாநிலங்கள் உள்ளன. இந்த 7 மாநிலங்களும் சுற்றுச்சூழலை மையப்படுத்தி தான் 7 மாநிலங்களும் இருக்கின்றன. மலையால் சூழப்பட்ட பகுதி. இந்த மலையால் சூழப்பட்ட பகுதியானது வடகிழக்கு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் கிழக்கு முனை 7 மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதி. இந்த 7 மாநிலங்களும் சுற்றுச்சூழல் பகுதியாக இருக்கிறது. காடுகள் சார்ந்த, மலைகள் சார்ந்த, நதிகள் சார்ந்த, இயற்கை உயிரினங்கள் சார்ந்த ஒரு புவியியல் மைய பகுதியாக அங்கு இருக்கிறது. இந்த 7 மாநிலங்களான அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும், அஸ்ஸாம் பகுதியாக இருக்கட்டும், அல்லது மணிப்பூராக இருக்கட்டும், மிசோரமாக இருக்கட்டும், மேகாலயா இருக்கட்டும், அல்லது நாகாலாந்தா இருக்கட்டும், மற்றும் திரிபுரா இருக்கட்டும், இந்த 7 மாநிலங்களும் ஆங்கிலத்தில் 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள். 7 சகோதரிகள் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. ஆக இந்த பகுதிகள் ஒரு சுற்றுச்சூழலை
தங்கள் மாநிலத்துக்கும் அல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் ஏன் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக இருப்பதற்கும் இன்றளவு சுற்றுச்சூழலை வலிமையாகவும் செம்மையாகவும் கடைபிடித்த ஒரு மாநிலங்களில் இத்தகைய மாநிலங்கள் முதன்மையாக இருக்கின்றது. அதற்கு சில அமைப்புகள் தூண்டுகோலாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கின்றது. எனவே இந்த வடகிழக்கு பகுதிகளில் சுற்றுச்சூழல் அமைப்பானது ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கும் இந்த வடகிழக்கு பகுதிகளில் சுற்றுச்சூழலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிவதற்கும் இந்த சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அப்படி பாதுகாக்கும் போது ஏற்படக்கூடிய இன்னல்கள் அவருடைய பிரச்சனைகளை சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்டு சட்ட ரீதியான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். ஆக இந்த சுற்றுச்சூழலுக்கு மக்களுடைய பங்களிப்பானது முதன்மையாக இருக்க வேண்டும். இந்த மக்களுடைய பங்களிப்பானது ஒரு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வானது பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அதாவது சுற்றுச்சூழலை சார்ந்த தொண்டு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு அந்த சூழலை பாதுகாக்கும் வகையில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை முன்வைக்கப்பட்டு அந்த மக்கள் அதில் பயன்பெற வேண்டும், அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு தொண்டு நிறுவனங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். இந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக தான் ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்த முடியும். அரசுக்கு பல்வேறு திட்டங்களை, ஆலோசனைகளை அவர்கள் கொடுக்க முடியும், அல்லது அரசுடைய திட்டங்களை முழுமையாக மக்களிடத்தில் எடுத்து செல்ல முடியும். இப்படி எல்லா மூலங்களும் ஒரு சார்ந்து இருப்பதற்கு இந்த சுற்றுச்சூழலை முதன்மை காரணமாக இருக்கின்றது. இந்த சுற்றுச்சூழலுக்கான அடிப்படை காரணங்களை நாம் வரிசைப்படுத்தலாம். இந்த சுற்றுச்சூழலுக்கான பாதுகாப்புக்கு மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த விழிப்புணர்வு மூலமாகத்தான் மக்களோட அருமைகளை, அதோட முக்கியத்துவத்தை, அந்த ஊருடைய அருமை பெருமைகள் எல்லாம், அதாவது இந்த சூழல்களை நாம் முழுமைப்படுத்த முடியும். அதற்கு இந்த கிராம மக்களை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஆக அந்த கிராம மக்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். அதே போன்ற ஒரு சமூக, பொருளாதார, அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அவை அனைத்தும் ஒரு பண்பாட்டு சுற்றுச்சூழலோட தொடர்பு கொள்ள வேண்டும். ஆக இப்படி ஏற்படுத்தும் பொழுது ஒரு எதிர்ப்பு இயக்கமாகவும் ஏற்படுகிறது. பெரும்பாலும் இந்த சுற்றுச்சூழலால் ஒரு புதிய அணைகள் கட்டுவதை தடுப்பதையும் மாசுபடுதலை குறைப்பதற்காகவும் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் அரசு திட்டங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த சுற்றுச்சூழல்களால் தொண்டு நிறுவனங்கள் அதிக அளவில் இளைஞர் அமைப்பு, மாணவர் அமைப்பு, சட்ட அமைப்பு என பல்வேறு அமைப்புகள் தொடங்கப்பட வேண்டும். இதன் மூலமாகத்தான் பிரம்மபுத்திரா மற்றும் பாரத் நதிகள், கிளை நதிகளை பாதுகாப்பதற்கான ஆயத்த பணிகள் எடுக்கப்பட்டது. அந்த பகுதியிலும் அரிய மூலிகை செடிகள், விலங்குகளை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டது. அங்கு வாழக்கூடிய உள்ளூர் பழங்குடியின மக்களை பாதுகாத்து இந்த சூழலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் மூலமாக நிலக்கரி எடுப்பதை 2018 தடை செய்யப்பட்டது. சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படுவதை இதன் மூலமாக தடை செய்யப்பட்டது. ஆக சுற்றுச்சூழல் இயக்கங்கள் வருவதன் மூலமாக அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பல்வேறு நன்மைகளை நாம் இவ்வாறு விரிவாக பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும்
அங்கு உள்ள அடர்ந்த காடுகளா இருக்கட்டும், பசுமை மாறா காடுகளா இருக்கட்டும், அது விவசாயத்திற்கு பயன்படும் ஒரு காடுகளா இருக்கட்டும், இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துவதற்கு இந்த பெண்கள் அமைப்பு, இயற்கை அமைப்புகள், இதன் மூலம் ஏற்படக்கூடிய என்ற மனித உரிமை இயக்கங்கள், இவையெல்லாம் இந்த வடகிழக்கு பகுதிகளில் மிக சிறப்பாக செயல்பட்டு அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பெற்றது என்பதை இந்த பாடத்தின் வாயிலாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.